Hello guys, welcome to the video. Before that நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். இதில் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் எதுவுமே பை ஆர் செல் கால் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி யூ கேன் டேக் யுவர் கால். நம்ம எப்பயுமே ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங்குள்ளே வந்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பிஇ செக் பண்ணேன், ஸ்டாக் பிஇ சீப்பாக இருந்ததுன்னா ஸ்டாக்கும் சீப்பாக இருக்குது, அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இது வந்து பிகினர் ஸ்டேஜ். பட் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாக் பிங்கிறது கம்பெனியோட போன 12 months முடிஞ்சு போன 12 monthsோட ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு மெட்ரிக். இதை வந்து ட்ரைலிங் பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்வர்ட் பிஇ வேணும். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பிங்கிறது நெக்ஸ்ட் 1 yearக்கு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்க போகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வீல் அரைவ் அட் ஃபார்வர்ட் பிஇ. அதை வச்சு வில் கம்பேர் வெதர் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூட் ஆர் ஓவர் வேல்யூட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பிங்கிறது ஒரு கண்டுபிடிக்கிறது வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பேஸ்ட் ஆன் கம்பெனியோட கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்களா அதெல்லாம் பேஸ் பண்ணி வில் பி டிட்டர்மினிங் ஃபார்வர்ட் பிஇ. இதை வந்து நான் இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நாட்கோ ஃபார்மாவோட ஏர்னிங்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும், அதனால மார்க்கெட் வந்து ஸ்டாக் ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரலி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் 1 yearக்கான ஏர்னிங்ஸை முன்னாடியே டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதுதான் நம்ம சொல்லுவோம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எதனால மார்க்கெட் அந்த மாதிரி ஃபியர் பண்ணுது அப்படின்னா, நாட்கோ பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். நாட்கோங்கிறது பேசிக்கலி ஒரு ஹைதராபாத் பேஸ்டு எம்என்சி, ஃபார்மா எம்என்சி. இவங்களோட கோர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரர். ஓகே, எனக்கு வந்து இப்போது உங்களோட ஸ்டேஜ் தெரில, சில பேர் ரொம்ப பிகினராக இருக்கலாம், சில பேர் என்னோட பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் ஓரளவு மீடியமான இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு சில இது இன்னும் புரியல, லைக் ஜென்ரிக் ட்ரக்ஸ்னால் என்ன, அதுவுமே உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இவங்க வந்து ஜென்ரிக் ட்ரக் மேனுஃபேக்சரர். ஓகே, ஸோ இதில் ரெவ்லிமிட்ங்கிறது ஒரு ட்ரக். ஓகே, தட் இஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுற ஒரு ட்ரக். இப்போது நாட்கோவோட ரெவன்யூ மிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2024 அண்ட் 2025 ரெண்டு ஃபினான்ஷியல் இயர்லையும் இந்த ரெவ்லிமிட்ங்கிறது 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் ட்ரக் 50% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இதை வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த ரெவ்லிமிட் ட்ரக்கோட சேல்ஸ் ஃபியூச்சரில் கம்மியானாலும் ஆர்எல்ஸ் அதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனாலும் நாட்கோவோட ஏர்னிங்ஸில் அடிப்படும். ஏன்னா இதுவே 50% கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறப்போ இது வந்து ஒன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் கேட்டகரியில் வருது. அதுதான் இப்போ நாட்கோ கேஸ்லேயும் நடந்திருக்கு. இப்போது நாட்கோவோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் Q3 FY26 வந்துருவோம். இந்த Q3 FY26 பார்த்தீங்கன்னா இந்த ரெவ்லிமிட் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 0. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரக் வந்து 50% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, திடீர்னு அதோட சேல்ஸ் வந்து 0 வந்துச்சுன்னா தென் டெஃபினெட்லி அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அடி வாங்கும். இப்போ இது எதனால 0 வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 ரீசன். ஒன்று, நாட்கோ ஃபார்மாக்குன்னு அலோகேட் பண்ண சேல்ஸ் கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஜென்ரிக் டேட்டானால அதுக்குன்னு சேல்ஸ் கோட்டா அலோகேட் பண்ணுவாங்க, அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, பை Q2 FY26. ரெண்டாவது, இந்த ஜனவரி 2026 இந்த ரெவ்லிமிட்கான எக்ஸ்பைரியும் முடிஞ்சிருச்சு. தீஸ் ஆர் த 2 ரீசன்ஸ். ஸோ இப்போ FY27 பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெவ்லிமிட்ல இருந்து நாட்கோ ஃபார்மாக்கு சேல்ஸ் வரப்போகிறது கிடையாது. டன். ஸோ அதனால இவங்களோட ஏர்னிங்ஸ் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு மார்க்கெட் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே, இப்போது ரெவ்லிமிடோட சேல்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போது இந்த ரெவ்லிமிடை வந்து இது கொடுத்த சேல்ஸை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ரைட்? அப்போ தான் ஏர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் ப்ராடக்ட் இவங்களோட பைப்லைனில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸ்னால இதுக்கு வந்து அப்ரூவல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஎஸில் இப்போ லான்ச் பண்ணுறீங்கன்னா US FDAன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணுறீங்கன்னா CDSCO, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ட்ரக்கை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட் என்ன ஃபியர் பண்ணுதுன்னா, இந்த ரெவ்லிமிட்கான இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நாட்கோட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் 1 yearக்கு பெருசாக ஒரு ட்ரக் இல்லை அப்படின்னு மார்க்கெட் ஃபியர் பண்ணுது. அதனால இவங்களோட ஏர்னிங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால
ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸும் இப்போவே டிஸ்கவுண்ட் பண்ணிருச்சு. ஓகே, இது வந்து இதுவரை நடந்த கேஸ். இப்போ ரீசெண்டாக போன 1 வீக்ல பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு 9% ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கு. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, நாட்கோ ஃபார்மா வந்து செமாக்ளூடைட் அதுக்கான லான்ச்சுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஓகே, சிடிஎஸ்சிஓ இந்தியன் சென்ட்ரல் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்லேருந்து இதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக் ஒன்று இருக்கு, இன்ஜெக்ஷன் பேஸ்டு ஒரு ட்ரக், ஒசிம்பிக்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வந்து இன்ஜெக்ஷன் பேஸ்டு ட்ரக்கு, லைக் வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் எடுக்கிற ட்ரக்கு. இதில் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ட் தான் இந்த செமாக்ளூடைட். ஓகே, ஸோ இந்த செமாக்ளூடைட் வந்து இப்போது போன வாரம் வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Q4 ரிசல்ட்ஸில் நமக்கு இதோட இம்பேக்ட் எப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் நாட்கோ ஃபார்மா இப்போ வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாக் PE 10 இருக்குது, அதனால சீப்பாக இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி வாங்காமல் கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, இந்த ரெவ்லிமிட் சேல்ஸ்லேருந்து வர இம்பேக்டை கம்பெனி எப்படி மற்ற ப்ராடக்டை வச்சு மினிமைஸ் பண்ண போகுது, அண்ட் அது போக நாட்கோ ஃபார்மாட்டை ஆல்ரெடி கேஷ் ரிசர்வ் ஸ்ட்ராங்காக இருக்குது, டிவிடெண்ட்ஸும் கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்ருக்காங்க, ப்ராக்டிக்கலி டெப்ட் ஃப்ரீ தான். ஸோ இந்த கேஷ் ரிசர்வ்ஸை வச்சு எப்படி கம்பெனி ஃபியூச்சரில் அக்யூசிஷன்ஸ் R&D பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் ஆல்சோ அவங்களோட அக்ரோ டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட கால் இருக்கணும். தவிர ஸ்டாக் PE 10 இருக்குது, சீப்பாக இருக்குது, அதனால நான் இன்னைக்கு வாங்குறேன் இந்த மைண்ட் செட்டில் வாங்கினேன்னா இன்கேஸ் ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் ஃபால் ஆனால் அது நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணும்.